முதல்வர் ஆயிருந்தாலும் விஜய் நடிகராக என்ன செய்தாரோ அதை கண்டிப்பாக அப்படி செஞ்சுதான் ஆகணும். அவர் செய்தால் மட்டுமே இந்த அவருடைய ரசிகர்களுக்கு, அவர்களுடைய தொண்டர்களுக்கு அவர் வந்து தீனி கொடுக்கறது மாதிரி இருக்க முடியும். அந்த உறவை வந்து அவர் காப்பாற்ற முடியும். அதனாலதான் இப்ப பாருங்களேன், அவருடைய அந்த அவுட்டோர் விசிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க, எல்லாமே அந்த 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 ட்ரெடிஷனை, நான் சொல்லக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ, சோசியோ கல்ச்சுரல் ப்ராசஸ், அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்றது மாதிரி இருக்கும். இதை செஞ்சுதான் ஆகணும். அவரு இப்படி செய்யாம விட்டுட்டாரு அப்படின்னா, இல்ல நான் உண்டு, என் கடமை உண்டு, நான் இப்போ வந்துட்டேன், பெரிய ரெஸ்பான்சிபிளான போஸ்ட் இது, இதுல வந்து இந்த மத்த இதுக்கெல்லாம் இந்த ஃபேன்ஸ் கீன்ஸ், ரசிகர்கள், தொண்டர்கள், அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அதெல்லாம் அவரு ரெலகேட் பண்ணிட்டாரு. அடுத்தவங்களுக்கு எப்ப நீங்க தொண்டர்கள்லாம் நீங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு குஷி ஆனந்துட்டையோ ஆதவ அர்ஜுனாட்டையோ பொறுப்பை கடத்தி விட்டுட்டாரு அப்படின்னா கட்சியை மூடிட வேண்டிதான். விஜய் இருக்கிறது வரைக்கும் தான், விஜய் மையமாக இருக்கிறது வரைக்கும் தான், விஜய் ஹீரோவாக இருக்கிறது வரைக்கும் தான், விஜய் கனவு நாயகனாக இருக்கிறது வரைக்கும் தான் இந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பா கொண்டு போக முடியும். இந்த மக்கள் மத்தியில அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பையும் காப்பாத்திக்க முடியும்.